அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு 300+ வேகன்சிக்கு வந்து ஹைகோர்ட்டில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. 2024 நமக்கு கொடுத்தது வந்து கீழமை நீதிமன்றம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து அவங்க ப்ராக்டிக்கல் நடக்கும். ஸோ அதுக்கான டேட்லாம் கொடுப்பாங்க, அது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 2025 உயர்நீதிமன்ற கிளையில் வந்திருக்கக்கூடிய வேகன்சி வந்து 300+ வேகன்சி. இதுலையுமே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து 137, ஜோப்தார் வந்து 12, வீட்டு உதவியாளர், அது தூய்மை பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், வாட்ச்மேன், ஸோ இது எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து டெஸ்ட் பேச்சு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறமா சில நண்பர்கள் வந்து நமக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி, சார் இந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க 2025 அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறதா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன டீட்டெயில், என்ன இது வரைக்கும் என்ன டெஸ்ட் முடிஞ்சிருக்கு, அது எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஷெடியூல் 392 வேகன்சிக்கு நம்ம கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 நம்ம டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம். தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், ஸோ இது எல்லாமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். ஸோ கிளாஸ் டெஸ்ட் மட்டுமே அப் டு 8ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் 12 டெஸ்ட்டு 12, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 டெஸ்ட்டு, அதாவது 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் 16 டெஸ்ட்டு வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட் 4 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்போம். 5, 6, 7, 8 4 கிளாஸுக்கு 4 ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் சப் டெஸ்ட்டு மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்போம். ரைட்டா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டாபிக் டெஸ்ட் வந்து 100 கொஷின், மற்றதெல்லாம் வந்து 65 கொஷின் ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஏன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷினே 65 தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் டெஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு புக் பேக் டெஸ்ட்டு, தமிழ் புக் பேக்கு, சோசியல், சயின்ஸுக்கு, ஸோ இது எல்லாமே புக் பேக்கு. ஏன்னா நிறைய கேள்விகள் இது வந்து நம்ம டிஎன்பிசி மாதிரிலாம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து புக் பேக்கு, பாக்ஸ் கொஷின், டேபிள் இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டண்ட்டாக தான் கேட்பாங்களா இல்லையா? ரொம்ப டெப்த்தாக போய் கேட்குறதில்ல. அப்போ புக் பேக்கில் நம்ம படிக்கணுன்றதுனால தமிழ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே உங்களுக்கு புக் பேக் டெஸ்ட் கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர்ஸும் பொது அறிவு டெஸ்ட்டும் வந்து 2 கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27/7/2025 இன்றைக்கி வந்து சயின்ஸ், அதாவது சயின்ஸு எப்படின்னா நமக்கு வந்து சுகாதாரம், உணவு, ஆரோக்கியம், இந்த மாதிரி தூய்மை, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே கிட்டத்தட்ட சயின்ஸ் புக்கில் இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் லெசன்லாம் நம்ம தொகுத்து அதுலேருந்து வந்து நம்ம டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து 50 கொஷின் வந்து சயின்ஸ் டெஸ்ட் வந்து 1 கொடுத்துருக்கோம், அடுத்தது வந்து 2 கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட்டெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கு. ரைட்டா? இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் எல்லாமே பிடிஎஃப் டைப் தான். படிக்க தேவையான மெட்டீரியல் ஆகட்டும், டெஸ்ட் சீரிஸ், ஆன்ஸ்க்கு எல்லாமே பிடிஎஃப் டைப்பாக தான் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து பிடிஎஃபாக இருக்கும் இல்லையா குரூப்பில், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டை வந்து போட்டு பார்த்துக்கலாம். மெட்டீரியலை வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்தந்த டாபிக், இப்போ வந்து 7வது டெஸ்ட்னா என்ன, 6வது டெஸ்ட்னா என்ன டாப்பிக்கோ அதை படித்து முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபுல் மூக் டெஸ்ட்டும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ முழு மாத தேர்வும் நம்ம வைக்கிறதுக்கு இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா தேர்வும் நெருங்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட மேபி ஒரு 90% வந்து ஆகஸ்டோட இறுதியில், ஆஃப்டர் த சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15க்கு அப்புறமா மேபி நமக்கு வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் புரசலான ஒரு செய்தி இருக்குது. ஒரு 90% வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு ஏப்ரல்லே நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, மே வரைக்கும் அப்ளை பண்ணுற டைம், அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை 2 மாதம் முடிஞ்சிருச்சு, 60 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் எக்ஸாம் நடக்கும். பட் ஆகஸ்ட் இறுதியில் மேபி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தவறுச்சுன்னா நமக்கு செப்டம்பர் தொடக்கத்தில் கூட மேபி எக்ஸாம் வந்து வச்சுருவாங்க. இது எல்லாத்துக்கும் டிலே ஆகிறதுக்கு என்ன காரணம், இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்கல, அவங்களுக்கு சிவி போயிருந்தது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு சிவி முடிஞ்சதுனால இப்போ ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க. ப்ராக்டிக்கல் முடிச்சிட்டாங்கன்னா ஃப்ரீ ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் வந்து எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. ரைட்டா? ஸோ மேபி இந்த மந்த் இறுதி அல்லது நெக்ஸ்ட் மந்தில் வந்து எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4லாம் முடிச்சுட்டு படிச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்க. இது வரைக்கும் நீங்கள் குரூப் 4 படிச்சுருந்துருப்பீங்க, எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. மேபி டிகிரி ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 2 2A படிப்பீங்க. ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர் எலிஜிபிளே கிடையாது இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தான் மேக்ஸிமம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் குரூப் 2 2Aக்கு எலிஜிபிளே இருக்க மாட்டீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா. அப்போ நான் குரூப் 4 முடிச்சுட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கலான்னு நினைக்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா சார் நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா?
ஒட்டுமொத்த தேர்வு நம்ம ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 20-25 டெஸ்ட் தான் சொல்லியிருந்தோம். அப்போ ஒன் பை ஒன்னாக அப்படி ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 26 டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இது ரொம்ப கடினமான தேர்வு கிடையாது. உட்காந்து படித்தா 1 மாதத்தில் படித்து முடிச்சிடலாம். பட் எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுமே கட் ஆஃப் வந்து அதிகமாக வருது. இது வந்து ரொம்ப ஈஸியாக கேட்கக்கூடிய ஒரு தேர்வு. அப்போ கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அந்த உள்ளே வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 மாதமாவது படிக்கணும் இல்லையா? ஒரு 1 மந்த்தாவது படித்தா தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை கிளியர் பண்ண முடியும். சும்மா நான் படிக்கவே மாட்டேன், டைரெக்டாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுவேன், நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு போட்டி தேர்வுமே பொருந்தாது. ஸோ இதுக்கப்புறம் படித்தா கூட பாஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் படித்து டெஸ்ட் போட்டு பார்க்குறதுனா PDF டைப் தான் நீங்கள் வந்து டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஃபீஸ் டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம 555 கொடுத்துருந்தோம். ஆஃபர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 444 வந்து நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும். ஸ்பெஷல் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு வேலை மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதையில் இருக்கீங்க, பெற்றோர் ஆதரவாக இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் 333 வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ நீங்கள் சேர விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 8825431184 அப்படி இல்லைனா 9344556362 இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு 8012781561 இந்த வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் நம்பருக்கு மெசேஜ் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா நம்ம டெலகிராமில் குரூப்பில் சேர்றதுக்கான அந்த லிங்க்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ வாய்ப்பு குரூப் 4 மேபி குரூப் 4ல் பார்டர் கட் ஆஃபில் இருக்கீங்க அல்லது குரூப் 4 வந்து கிடைக்கின்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஏன்னா ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டாவது முயற்சி பண்ணலான்னு இருக்கிறேன் சார், நான் வந்து இதுலேயாவது வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பேட்சில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் 8012781561 இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ மேற்கொண்டு விவரங்கள் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த மாதம் தான் ஃபுல் மோக் டெஸ்ட்லாம் வருது. ஸோ டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்காது. இப்போ வந்தீங்கன்னா கூட இதுக்கப்புறம் வரக்கூடிய முழு மாதத்திற்கு அட்டன் பண்ணி பார்க்கலாம். இருக்கக்கூடிய டாபிக் டெஸ்ட்லாம் ஒன்றா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் டயத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் பேங்க் மாதிரி ஜஸ்ட் வந்து அதை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு டெஸ்ட்டாக போட்டு பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இப்பயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.